இந்த கலாச்சாரத்தை பாதுகாக்கிறது. ஏன் கலாச்சாரத்தை பெண்கள்னால தான் பாதுகாக்க முடியுங்கிறது நீங்கள் கேட்பீங்க. அந்த கலாச்சாரத்தை பேனா வீட்டில் இருக்கிற தாய்மார்கள். நான் ஆக்சுவலி படிக்கிறதுல வந்து எம்எஸ்சி எம்ஃபில் சைக்காலஜி படித்தேன். சைக்காலஜியில் அதுக்கப்புறம் யூபிஎஸ்சி அட்டன் பண்ணி. அதனால மனசு சம்பந்தமாக பேசுகிறீங்களோ? மனம் என்பது பொதுவானது. சரி சரி. மனம் ஒரு அறிவியல், உளவியல் ஒரு அறிவியல். இட்ஸ் a science. மாடரைஸ் வேணும், அதே நேரம் லிமிட்டேஷன் வேணுங்க. கண்டிப்பா வேணுங்க. சரிங்க. ஒரு டேமே இருக்குதுங்க, கண்டிப்பா தண்ணி நம்ம எல்லாருக்கும் வேணுமா வேண்டாமா? அவசியம் வேணும். டேம் இருக்குது, ஆறே இருக்குது, ஆறுக்கு வெளியில் தண்ணி வந்தா என்ன ஆகும்? எல்லாம் விபத்தாயிடும். அந்த ஆறு தண்ணி அதுக்குள்ள இருந்தாதான் தண்ணிக்கு மரியாதை, ஆறுக்கு மரியாதை, நம்மளுக்கு மரியாதை. ஆமா. தண்ணி கடந்துருச்சுன்னா அது கஷ்டம். ஆமாங்க. பெண்கள் அதை விட ப்ரீஷியஸ். பெண்மை என்பது மிக வலிமையானது. ஒரு குடும்பம் நல்ல பேரெடுத்து காப்பாற்றப்படுவது அந்த பெண்ணால தான். அந்த குடும்பம் அழிவதோ அந்த பெண்ணால தான். அதனால தான் ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலேன்னு சொல்லியிருக்காங்க. உங்களோட நிர்வாகத்தில் எவ்வளோ பேர் வேலை பண்ணுறாங்க? நிர்வாகம் எப்படி? 10 பேர் வேலை பார்க்குறாங்க. 10 பேர் தான், சின்ன கம்பெனி தான், ஆனால் அவங்க ஃபுல் டைம் வேலை பார்க்குறாங்க. சரிங்க. சாம் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் கோல்டன் மசாலான்னு சொல்லிட்டு நான் ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு இதில் பண்ணிட்டு இருக்கோம். சரிங்க. ரொம்ப சிறந்த முறையில் எல்லா பெண்களும் வேலை பார்க்குறாங்க. சரிங்க. அவங்க வருவாங்க, அவங்களோட வேலையை செய்வாங்க, போயிடுவாங்க. அவங்களோட என்ன தேவைகளோ அதை செஞ்சிட்டோம்னா அவங்க போயிடுவாங்க. சம்பளம் ஒன்று இருக்குது, அதுக்கு மேலே சில தேவைகள் இருக்கும் பெண்களுக்கு. ஒரு சின்ன அவசர தேவை அப்படியெல்லாம் இருக்கும் பொழுது அதுக்கெல்லாம் உதவி செய்கிறப்போ அவங்க இன்னும் ஆர்வமோடு நம்மளோட வேலையை வந்து ரொம்ப அழகாக பகிர்ந்துக்கிறாங்க. அந்த அளவு செய்கிறாங்க. வியாபாரத்தில் ரொம்ப நம்ம வியாபார உக்தியை நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். நம்ம மட்டும் வளராமல் இப்படியெல்லாம் செய்யணும், இதெல்லாம் அளவு, இதெல்லாம் இப்படிலாம் பண்ணணும்னு சொல்லி அவங்களுக்கும் சொல்லிக் கொடுக்குறோம். நாளைக்கு ஒருவேளை நம்ம விட்டு போனால் கூட அவங்க எங்கேயாவது போய் இந்த வேலையை செஞ்சு அவங்க வாழ்க்கையில் முன்னேறணும். அவங்க முடங்கி விடக்கூடாது. ஒரு தொழில் முனைவரை உருவாக்குறீங்க. அக்காட்ட வந்து வேலை செஞ்சோம், சம்பாரிச்சோம், வேலை நின்றுட்டோம், நம்ம முடங்கிட்டோம் இருக்கக்கூடாது. அவங்களுக்கு அந்த தைரியத்தை கற்றுக் கொடுக்குறேன். நிக்கணும், இப்படிதான் செய்யணும், அப்படிதான் வரணும், நிக்கணும். உன்னோட கோட்டை விட்டு தாண்டாம நீ என்ன வேணா பண்ணு. கோடு நம்மளுக்கு நாமே கோடு வரைஞ்சுக்கிறது அடிமைத்தனத்துக்காக இல்லை. இல்ல, வித்தியாசமான கருத்தை சொல்லியிருக்கீங்க. அடிமைத்தனத்துக்காக இல்லை, இது அடக்குமுறைக்காக இல்லை. அடக்குமுறை வந்தா அடுத்தடி என்னோட தான் முதலடியா இருக்கும். அடிமைத்தனம் வந்து அடுத்தடி என்னோட தான் முதலடியா இருக்கும். ஆனா அந்த அழகான ஒரு கோட்டுக்குள்ள இருப்பது பெண்மைக்கு அழகு. அழகுக்கு அழகு சேர்ப்பது அடக்கம். மிகச்சரியா சொல்றீங்க. இதுவரை எந்த உமனீஸ்வரன் இந்த மாதிரி சொன்னது இல்லை. அவங்க வேற மாதிரி போதிச்சுட்டு இருக்காங்க சமுதாயத்துல. கலாச்சாரம் ஒன்று இருக்கு, அது தமிழ்நாட்டில் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதில் நான் மிகவும் கருத்தாக இருக்கிறேன். அது இந்த நாட்டினோட பெண்கள்னால மட்டும்தான் பாதுகாக்க முடியும். உண்மை. இந்த கலாச்சாரத்தை பாதுகாக்கிறது. ஏன் கலாச்சாரத்தை பெண்கள்னால தான் பாதுகாக்க முடியுங்கிறது நீங்க கேட்பீங்க. அந்த கலாச்சாரத்தை பேனா வீட்டில் இருக்கிற தாய்மார்கள் அந்த குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்கணும். இதுதான் நம்மளோட கலாச்சாரம், இதுதான் நம்ம பண்பாடு, இதை மீறி நீ ட்ரெஸ் பண்ணாத, இதை மீறி நீ பேசாத, அவமரியாதை பண்ணாத, எல்லாருக்கிட்டையும் மரியாதை நடந்துக்கொள். உனக்கு சுதந்திரம்ங்கிறது எங்க இருக்கு? உன்னோட ஆடையில் சுதந்திரம் இல்லை, எண்ணங்களில் சுதந்திரப்படு. ஓகேவா? ஆடை சுதந்திரம் அடுத்தவர்களை இழிவாக பேச வைக்கும். எண்ணங்களில் சுதந்திரப்படு, அடுத்தவர்களுடைய மெச்சுவார்கள். நல்ல கருத்து, அரிய கருத்து சொல்லியிருக்கீங்க. அவ்வளோதான். அதனால் பெண் கல்வி ரொம்ப முக்கியம். விமன் எம்பவர்மெண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக விமன் ஷுட் பி எம்பவர்ட் இன் வாட் வே? எக்கனாமிக்கலி. ஆல் விமன் ஷுட் ஹேவ் சம் எக்கனாமிக்கல் ஃப்ரீடம். பொருளாதார சுதந்திரம் அவர்களுக்கு மிகவும் தேவை, அவசியம். சரிங்க. பொருளாதார சுதந்திரத்துக்கு என்ன பண்ணணும்னா அவங்களுக்கு ஒரு கைத்தொழில் கற்றுக் கொடுக்கணும். கைத்தொழில் கற்றுக்காத பெண்களோட நிலைமை என்னன்னா ஒரு ஒரு பேக்வேர்டாக அவங்க வாழ்க்கையில் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அடிமைத்தனத்தோட வாழ்வாங்க. அவங்க அடிமைத்தனத்துக்குள்ள ஆண்களை புஷ் பண்ணி வர்றது தான் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வர்றது இல்லைங்க. ஆண்களோட அடக்குமுறையிலிருந்து வெளியே வரணும், ஆண்களோட இதிலிருந்து வெளியே வரணும்னாக்க அவங்கள வந்து என்ன சொல்ற மீறி தான் நம்ம வரணும்னு கிடையாது. நம்ம சம்பாதிக்கிற சம்பாத்தியம், நம்ம வாழ்கிற வாழ்க்கை, நம்ம வாழ்கிற டிசிப்ளின், இது கரெக்டாக இருந்தால் போதும். நம்மளை அடக்கிறதுக்கு எந்த வாயும் முன் வராது, தள்ளி நிற்கும்.
நம்ம செய்கைகளால், நம்ம வார்த்தைகள்னால, நம்ம வாழ்க்கையினால எல்லார் வாயும் அடக்க முடியும். முடியும் தானேங்க? நிச்சயமா. இதுதான் என்னோட ஸ்டைல் ஆஃப் லைஃப். இது போக வேற என்ன துறையில் நீங்கள் இருக்கீங்க? நான் ஆக்சுவலி படிக்கிறதுல வந்து எம்எஸ்சி எம்ஃபில் சைக்காலஜி படித்தேன். சைக்காலஜியில். அதுக்கப்புறம் யூபிஎஸ்சி அட்டன் பண்ணி. அதனால மனசு சம்மந்தமாக பேசுகிறீங்களோ? மனம் என்பது பொதுவானது. சரி சரி. மனம் ஒரு அறிவியல், உளவியல் ஒரு அறிவியல். இட்ஸ் அ சயின்ஸ். அண்ட் அந்த கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ், பயாலஜி சொல்லுவாங்கள்ல, எல்லாத்த விட மனம் ஒரு மனம் என்னன்னா ஒரு அறிவியல். சரி. ஸோ நான் அறிவியலாக தான் அந்த மனத்தை பார்க்குறேன். சரி. அறிவியலாக அணுகிறப்போ அந்த மனம் என்ன சொல்கிறது, மிகவும் அழகானது. அதை நம்ம அந்த மனதை ஒழுங்குபடுத்துறது பற்றி ஏதாவது டிப்ஸ் கொடுங்களேன், எப்படி இருக்கணும் அப்படின்றது. மனதை சைக்காலஜிங்கனால கேட்குறேன். ஃபர்ஸ்ட் திங், அந்த மனதை ஒழுங்குபடுத்தணும்னா ஒரே ஒரு விஷயம்,